டைனோசர் காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய விலங்குகள் எல்லாமே என்னென்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். அந்த விலங்குகள் எல்லாமே நிலப்பகுதியில மட்டுமே வாழ்ந்து வந்தவைகள் தான். ஆனா இதுங்க வாழ்ந்த அதே காலகட்டத்துல கடல்ல இதுங்களை விட பயங்கரமான பல ஜெய்ஜாண்டிக்கான உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்திருக்கு. அதுங்களை கடலை ஆண்ட அரக்கர்கள்னு சொல்வாங்க. சோ அந்த வகையில கடல்ல வாழ்ந்து வந்த அந்த ராட்சத மிருகங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ்லாம் வழக்கம் போல கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டோ இல்ல ஸ்மைலியோ போட்டு விடுங்க. புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடல் வாழ் உயிரினங்கள்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது மீன்கள் தானே. சோ அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்க போறதும் ஒரு மீன் வகை தான். அதோட பேர் டங்க்லியஸ்டஸ். இந்த டங்க்லியஸ்டஸ் ஒரு ஆர்மர்ட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட மேற்பரப்பு தோல் ரொம்பவே திக்கான லேயர்ஸோட ஒரு ஆர்மர் மாதிரி, அதாவது ஃபுல்லா ஒரு கவசத்தால கவர் பண்ண மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கானதா இருக்கும். அண்ட் இந்த மீனோட ஸ்பெஷலே இதோட தலைப்பகுதி தாங்க. இப்ப இருக்க மீன்கள் மாதிரி இல்லாம இதோட தலைப்பகுதி ரொம்பவே வித்தியாசமானதாகவும் அதே சமயம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானதாகவும் இருந்திருக்கு. இதோட உடல் பாகங்கள்லயே இதோட மண்டை ஓட்ட உடைக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். அவ்வளவு ஸ்ட்ராங்கானதா இருக்கும். இதை ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கானதுன்னு மென்ஷன் பண்றேன்னா, இதோட அந்த மண்டை ஓட்ட பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். இது நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா இதோட ஃப்ரண்ட்ல இருக்க அந்த பற்கள் கூட சாதாரண பற்கள் மாதிரி இல்லாம அந்த மண்டை உடைய பற்கள் மாதிரி டிசைன் ஆகி இருக்கும். இந்த பற்கள் எப்பவுமே ஒன்னோட ஒன்னு உரசிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதாலேயே ரொம்பவே ஷார்ப்பானதாகவும் இருக்குமாம். இது தன்னோட இரைய வேட்டையில ரொம்ப ஈஸியா வீழ்த்த உதவியா இருந்திருக்கும்னு சொல்லப்படுது. அந்த பற்களோட ஸ்ட்ரக்சரை தவிர்த்து லுக் வைஸா பார்க்கும்போது இது மாடர்ன் டே பிரானாக்கள் மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒருவேளை இந்த மீன்கள் இருந்து எவல்யூஷன் ஆனதுதான் பிரானாக்கள் இருக்குமோனும் சில பேர் சொல்றாங்க. ஆனா அதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடைக்கல. அண்ட் பிரானாக்கள் ஆறுகள் மற்றும் ஏரிகள் மாதிரியான நீர்நிலைகள்ல வாழக்கூடியது. ஆனா இந்த டங்க்லியஸ்டஸ் கடல்ல தான் வாழ்ந்து வந்திருக்கு. அண்ட் இதோட சைஸ் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா சுமார் 4 டன் வெயிட்ல 12 இருந்து 15 அடி நீளம் கொண்டதா இருந்திருக்கு. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த லிஸ்ட்ல பார்க்க போற மத்த உயிரினங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சின்ன சைஸ்ல இருக்க ஒரு உயிரினம் தாங்க. இதுக்கப்புறம் பார்க்க போற உயிரினங்கள்லாம் இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சைஸ்ல தான் இருக்கும். சோ எதையும் மிஸ் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாத்துருங்க. இந்த டங்க்லியஸ்டஸ் சைஸ்ல சின்னதுன்னு சொன்னல, ஆனா இத நம்ம கூட கம்பேர் பண்ணும்போது இதுவே நம்மளை விட டபுள் மடங்கு பெருசா இருக்கும். பிகாஸ் அந்த சைஸ் கம்பேரிசனை பாருங்க. மேல இருக்கிறது இன்னைக்கு தேதியில கடல்ல இருக்க கடலோட பயங்கரமான வேட்டையாளின்னு சொல்லப்படுற கிரேட் ஒயிட் ஷார்க்கோட சைஸ். அதுக்கு கீழே இருக்கிறது தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்க டங்க்லியஸ்டஸ். இதுங்களுக்கு பக்கத்துல நம்ம நினைக்க வச்சு பார்த்தா நம்ம இந்த சைஸ்ல தான் இருப்போம். சப்போஸ் நம்ம எல்லாம் இதுகிட்ட தனியா மாட்டிக்கிட்டா அப்படியே முழுசா முழுங்கி சாப்பிட்டுட்டு போயிடும். இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் இருக்குல்ல, இதோட மூதாதையரா ஒரு சுறாமீன் வாழ்ந்திருக்கு. அதோட பேர் ஹெலிகார்பியன். இது கிரேட் ஒயிட் ஷார்க்கை விட டபுள் மடங்கு பெருசா இருந்திருக்கு. இதோட ஹைலைட்டே இதோட பற்கள் தாங்க. ரொம்ப மாதிரி வித்தியாசமா வளைஞ்சிருக்க இந்த பற்களை பார்த்தாலே எல்லா மீன்களும் தெரிச்சு ஓடிடுமாம். அண்ட் இதுங்களுக்கு மேற்பற்கள் கிடையாது. சோ இதுங்க கிட்ட மாற்ற இறைய கீழ்த்தாடையில இருக்க அந்த ரம்ப மாதிரியான பல்லமைப்பை வச்சு அரைச்சிய வயிற்றுக்குள்ள தளிக்குமாம். சோ இது மோஸ்ட்லி எலும்புகள் இருக்க மீன்களை சாப்பிடாம எலும்புகள் இல்லாத இறால், ஜெல்லி பிஷ், கணவாய் போன்ற சாஃப்டான மீன்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்திருக்கு. இப்படி சுறா மீன சாஃப்டான உயிரினங்களை வேட்டையாடி வந்த அந்த காலகட்டத்துல இந்த சுறா மீன்களை விட பயங்கரமா வேட்டையாடக்கூடிய ஒரு அக்வாட்டிக் டைனோசர் இனம் வாழ்ந்து வந்திருக்கு. அதோட பேர் ஸ்பைனோசாரஸ். ஆக்சுவலி இந்த ஸ்பைனோசாரஸ் நீர் மற்றும் நிலம் ரெண்டிலுமே வாழக்கூடிய ஒரு ஆபெக்ஸ் பிரெடேட்டரா தான் இருந்திருக்கு. சோ இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய அக்வாட்டிக் டைனோசர் அப்படின்ற பேருமே வாங்கியிருக்கு. இதோட சைஸ்னு பார்க்கும்போது சுமார் 23 அடி உயரமும் 53 அடி நீளமும் கொண்டிருந்திருக்கு. அண்ட் இதோட வெயிட் மட்டுமே சுமார் 9 டன் வரைக்கும் இருந்திருக்கு. நடந்து வந்தா சுமார் நிலமே அதிரும். அந்த வகையில இதை நிலப்பகுதியில கம்பேர் பண்ணும்போது டீரெக்ஸை விடவே மிகப்பெரிய ஒரு டைனோசரா இருந்திருக்கு. சொல்ல போனா டீரெக்ஸ்க்கும் இதுக்கும் சண்டை வந்தா டீரெக்ஸ் எல்லாம் அசால்ட்டா காலி பண்ணிட்டு போயிடும். காரணம் இதோட மிகப்பெரிய சைஸையும் தாண்டி தலைப்பகுதி மட்டுமே 6 அடி லென்த்ல இருந்திருக்கு. அதை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அதோட தலையில 80% அதோட வாய்ப்பகுதி மட்டுமே கவர் ஆகி இருக்கும். சோ இவ்வளவு பெரிய நல்லா விரியக்கூடிய இந்த ஜா ஸ்ட்ரக்சரால இதோட இறை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை ஈஸியா கவ்வி பிடிச்சு வேட்டையாடுறதுல கிங்கா இருந்திருக்கு. இதோட கைகளும் கொஞ்சம் நீளமா இருக்கிறதாலேயே வேட்டையில தன்னை விட பலம் வாய்ந்த மிருகங்களையும் ஈஸியா வீழ்த்தக்கூடியதா இருந்திருக்கு. அப்படியே இது நிலப்பகுதியிலிருந்து தண்ணீர்ல இறங்கும் போது அங்க முதலைகளையும் பெரிய பெரிய மீன்களையும் தான் உணவா வேட்டையாடி சாப்பிட்டு இருந்திருக்கு. இந்த முதலைகளையும் மீன்களையும் வேட்டையாடணும்னா தண்ணீர்ல அதுங்களோட வேகத்துக்கு நீந்தணும்ல, அதுக்கேற்ற மாதிரி இதோட முதுகுல மீன்களுக்கு இருக்க மாதிரியான பெரிய ஸ்பைன்ஸ் அமைஞ்சிருக்கு. சோ அந்த ஸ்பைன்ஸை பயன்படுத்தி நீர்நிலைகளையும் பயங்கர வேகமா நீந்தி போய் நீர்நிலைகளில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடக்கூடிய கேப்பபிலிட்டியும் இதுக்கு இருந்திருக்கு. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது அதிகபட்சம் கடற்பரப்புக்கு போகாம காடுகளை ஒட்டி இருக்க நீர்நிலைகளை தேர்ந்தெடுத்து தான் வாழ்ந்து வந்திருக்கு. சோ அந்த வகையில கடல்ல இதோட குறையை தீர்த்து வைக்கிற விதமா கடல்லயும் ஒரு டைனோசர் வாழ்ந்திருக்கு. அதோட பேர் மோசோசரஸ். ஆக்சுவலி இது டைனோசர் வகையை சேர்ந்தது இல்ல, ஒரு கடல் வாழ் ரெப்டைல் வகையை சேர்ந்த உயிரினம். இது ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது இல்ல, வேற எங்க ஜுராசிக் வேர்ல்ட் மூவில தான் பார்த்திருப்பீங்க.
அதுல குறிப்பா அந்த தீம் பார்க்ல தண்ணீரை பொளந்துகிட்டு வந்து அந்த மீனை கவிட்டு போகும் பாருங்க, சும்மா வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. சோ இதுதான் ரியல் மோசோசரஸ். ஆனா இது இப்ப உயிரோட இல்ல, சுமார் 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே பூமியில இருந்து அழிஞ்சு போயிருக்கு. முதல்ல 1970கள்ல இதோட மண்டை ஓடு மட்டும் கிடைச்சப்ப இது ஒரு மிகப்பெரிய மீன் வகையை சேர்ந்ததா இருக்கும்னு தான் நினைச்சாங்க. ஆனா மத்த உடல் பாகங்களும் கிடைச்சப்பதான் இது சாதாரண மீன்லாம் கிடையாது, 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கடலையே கட்டி ஆண்ட மோசோசரஸ் அப்படின்ற சீ மான்ஸ்டர் அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காங்க. அண்ட் கிடைச்ச உடல் பாகங்களை வச்சு இதோட சைஸ் என்னவா இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இது சுமார் 45 அடி நீளமும் 14,000 கிலோ வெயிட்டும் கொண்ட ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உயிரினம் அப்படின்றதையும் உறுதிப்படுத்திருக்காங்க. கடலோட ரொம்பவே அதிவேகமான ஆபத்தான மிருகமான இந்த மோசோசரஸ் சுறாக்களை தான் தன்னோட உணவாவே வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இதோட ஸ்ட்ரென்த்தை பத்தி இன்னும் சொல்லணும்னா ஜுராசிக் வேர்ல்ட் மூவி கிளைமேக்ஸ் ஃபைட்ல பாத்தீங்கன்னா டீரெக்ஸை விட டபுள் மடங்கு பலம் வாய்ந்த இண்டாமினோசாரஸ் அப்படின்ற டைனோசரிய அசால்ட்டா கடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடும், அந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததா இருந்திருக்கு. அது ஜஸ்ட் மூவி சீன் தானே கேட்காதீங்க. ஏன்னா இந்த ஜுராசிக் வேர்ல்ட் மூவி எடுக்கும் போது அந்த மூவி டீம் இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி மோசோசரஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க ஆராய்ச்சியாளர்களை மீட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி இந்த மோசோசரஸோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், சைஸ் எப்படி இருக்கும்னு எல்லா டீடைல்ஸும் அப்சர்வ் பண்ணி தான் மூவில கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த வகையில இந்த மோசோசரஸ் வாழ்ந்த காலகட்டத்துல கடல்ல வேற எந்த மிருகங்களாலையும் இதோட பலத்தை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தான் சொல்லியாகணும். ஆனா ஒரு உயிரினத்தை தவிர, அதோட பேர் டான், த மெகலோடான். மோசோசரஸும் இதுவும் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் இது வாழ்ந்த காலகட்டத்தில் மோசோசரஸ் வாழ்ந்திருந்தா மோசோசரஸை அடிச்சு ஓடவிடக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த மான்ஸ்டரா இருந்திருக்கு இந்த மெகலோடான். ஆக்சுவலி மோசோசரஸ் 60 மில்லியன் வருடங்களுக்கு முன் வாழ்ந்திருக்கு. அந்த இனம் அழிஞ்சி பல மில்லியன் வருடங்களுக்கு பிறகுதான் மெகலோடான் வாழ்ந்திருக்கு. எக்ஸாக்டா சுமார் 3 மில்லியன் வருடங்களுக்கு முன் ஒட்டுமொத்த கடலையும் கட்டி ஆண்ட ஒரு அரசனா இருந்திருக்கு இந்த மெகலோடான். தலைவனை பார்த்தாலே அதோட வழியை விட்டு விலகி போகாத உயிரினமே கிடையாதுன்னு சொல்லியாகணும். இப்ப ஆழ்கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்க ரொம்ப பயங்கரமான பிரெடேட்டர்னு சொல்லப்படுற கில்லர் வேர்லோட வெயிட் 5 இருந்து 6 டன் வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இந்த மெகலோடான் சுமார் 60 டன் வெயிட்ல 70 அடி நீளம் கொண்ட ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஷார்க்கா இருந்திருக்கு. இதோட தாடை மட்டுமே சுமார் 7 அடி இருக்கும். அதுக்குள்ள இருக்க கத்தி மாதிரியான 272 பற்கள் பார்க்கவே நம்மள பயமுறுத்துற மாதிரி இருக்கும். மெகலோடான் அப்படின்ற இந்த பேருக்கான அர்த்தமே அதோட மிகப்பெரிய பற்களை தான் குறிக்குது. தலைவன் அதிகமா வேட்டையாடி சாப்பிடுற உணவே சுறாக்களும் திமிங்கலங்களும் தானாம். திமிங்கலங்களையே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு மீன் இருந்திருக்குன்னா அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதா இருந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ட் இந்த மெகலோடானுக்கு டஃப் கொடுக்கிற வகையில ஒரு மீன் வாழ்ந்திருக்கு, அதோட பேர் லிவியத்தான். ஆக்சுவலி இதோட ஃபுல் நேம் லிவியத்தான் மேல்வெளி. இந்த லிவியத்தான் அப்படின்ற நேம் பைபிள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பைபிள்ல இருக்க லிவியத்தானும் இதுவும் வேற வேற. பைபிள்ல இருக்க லிவியத்தான் கடல்ல வாழ்ற ஒரு டிராகன் மாதிரியான உருவத்தில் இருக்கும். ஆக்சுவலி அது ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் தாங்க. ஆனா இந்த லிவியத்தான் ஒரு திமிங்கலம் வகையை சேர்ந்தது. அண்ட் இது உண்மையிலேயே பூமியில வாழ்ந்தும் இருக்கு. அதுக்கான ஆதாரமா இதோட மண்டை ஓடு 2008ல பெருநாட்டுல பசிபிக் ஓசனோட கரைப்பகுதியில கிடைச்சிருக்கு. அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணதுல இது சுமார் 12 மில்லியன் வருடங்களுக்கு முன் பூமியில வாழ்ந்திருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இப்ப பூமியில வாழ்ந்துட்டு இருக்க ஸ்பெர்ம் வேர்லோட மூதாதையர் தான் இந்த லிவியத்தான் சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரியே ஸ்பெர்ம் வேர்லும் இதுவும் லுக் வைஸ் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா சைஸ்ல இது ஸ்பெர்ம் வேர்லை விட டபுள் மடங்கு பெருசா இருந்திருக்கு. எந்த அளவுக்கு பெருசுனா ஆல்மோஸ்ட் மெகலோடானோட சைஸ்க்கு ஈக்குவலா 60 டன் வெயிட்ல 57 அடி நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய திமிங்கலமா இருந்திருக்கு. அண்ட் இதோட ஸ்பெஷல் இதோட பைட் ஃபோர்ஸ் தான் சொல்லப்படுது. அந்த வகையில இதால சுமார் 30,000 PSI பைட் ஃபோர்ஸ்ல கடிக்க முடியும் அப்படின்றதால மெகலோடானும் இதுவும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தா இது மெகலோடானுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிட்டரா இருந்திருக்கும். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா உயிரினங்களையும் தூக்கி சாப்பிட்டு போற ஒரு மான்ஸ்டரும் வாழ்ந்திருக்கு. அதோட பேர் கிரேக்கன். ஆக்சுவலி இத நிறைய பேர் மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது உண்மையிலேயே நம்ம பூமியில வாழ்ந்திருக்கு. அதுக்கான நிறைய ஆதாரங்களும் ரீசெண்டா நெபடா கடற்பகுதியில கிடைச்சிருக்கு. இந்த கிரேக்கனோட அப்பியரன்ஸ் மாடர்ன் டே ஆக்டோபஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதோட சைஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா உயிரினங்களை விடவும் ரொம்பவே பிரம்மாண்டமானதா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இது வரைக்கும் பூமியில வாழ்ந்த உயிரினங்கள்லயே இந்த கிரேக்கனோட சைஸ்க்கு ஈக்குவலா வேற எந்த ஒரு உயிரினமும் கிடையாதுன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா இதோட உடலே சுமார் 100 அடியில மிகப்பெரிய சக்ஷன் கப்ஸ கொண்ட டென்டகல்ஸோட பார்க்கவே ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். இந்த கிரேக்கனை பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மூவில காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். அதோட டென்டகல்ஸ பயன்படுத்தி ஒரு பெரிய கப்பலையே உடைச்சு நொறுக்கி தண்ணிக்குள்ள கொண்டு போயிடும். சோ அந்த வகையில இதுவரைக்கும் நாம பார்த்த மோசோசரஸ், மெகலோடான், லிவியத்தான் போன்ற எதுவுமே இந்த கிரேக்கனோட பலத்தை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தான் சொல்லியாகணும். ஃபைனலா டைனோசர் பீரியட்ல வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினங்கள் எல்லாம் என்னன்னு அப்படின்றத மொத்தமா பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இந்த டைனோசர் இனம் எப்படி பூமியில இருந்து அழிஞ்சது, பின் பூமியில மனித இனம் எப்படி உருவானது, இத பத்திலாம் இந்த எவல்யூஷன் சீரிஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ அந்த வீடியோஸ்லாம் வேணும்னா பார்ட் 5 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வழக்கம் போல ஒரு 1000 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன்.